சண்டே வந்துட்டாலே ஐபிஎல் கையில பிடிக்க முடியாது. 2 மேட்ச் டபுள் ஹெட்டர்ஸ். அதுவும் இந்த 2 மேட்ச் டோர்னமெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். யார் யார் மேட்ச்னா முதல் மேட்ச் சன்ரைசர்ஸ் கொல்கத்தா. இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ கொல்கத்தா ஜெயிக்க கூடாதுன்னு சன்ரைஸ் நினைப்பாங்க. அந்த மேட்சை ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். ரெண்டாவது ஜிடி விசஸ் பஞ்சாப், மோஸ்ட் எக்ஸைட்டட் மேட்ச் ஜிடிக்கு பஞ்சாபுக்கு ரெண்டுக்குமே. ஃபர்ஸ்ட் நம்ம கொல்கத்தா விசஸ் சன்ரைசர்ஸ் மேட்ச் பாத்துருவோம். சரி, ஓகே. முக்கியமான மேட்ச் ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு யாருக்குன்னா சன்ரைசர்ஸ், ஜிடி, கேகேஆர் விட்டுருங்க. மற்ற 3 டீமுக்கும் முக்கியமான மேட்ச். யார் ஜெயிச்சாலும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு கேள்வி இருக்க போகுது. என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் மேட்சா எஸ்ஆர்ஹெச் மேட்ச் பேசுவோம். இல்லை, நான் வந்துட்டு இப்போ மட்டும் எஸ்ஆர்ஹெச் மட்டும் இந்த மேட்ச்சில் தோத்துச்சுன்னு ஐபிஎல் இருக்கிறதுலே பாயிண்ட்ஸ் டேபிள் ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜிடி விசஸ் பஞ்சாப். அதில் பஞ்சாப் ஜெயிக்காம ஜிடி ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க, ஐயோ பாயிண்ட்ஸ் டேபிள் பயங்கர டஃப்பா இருக்கும். ஆட்டம் கண்டு சொன்ன மாதிரி யாரும் உள்ள வராங்க. அடுத்தடுத்து அதான் பயங்கரமா இருக்கு. டெல்லி சென்னை மேட்ச் வருது. இந்த மாதிரி நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் டேபிள் சேஞ்ச் கொடுக்குற மேட்ச் நிறைய வருது. அதுவும் இல்லாம இப்ப மழைக்கெல்லாம் எஸ்ஆர்ஹெச் தோத்துருவாங்களான்னா நாங்க கடைசியில சொல்றோம். உன் பதட்டம் என்னன்னு புரியுது. அது என் கையில இல்ல, நந்தன் கையில தான் இருக்கு. நந்தன் என்ன ப்ரெடிக்ஷன் தான் உன் டீமே இருக்கு. இல்ல, நான் வந்துட்டு கேகேஆர் இப்போ வர வர ஓகே நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்க. 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. இல்லைன்னா சொல்ல அவங்க இன்டென்ட் இப்போ பிடிச்சி ரிங்கு சிங் ஃபார்ம் ஈஸியா அடிக்க விட்டான் போன மேட்ச். நீங்க மேட்ச்ல கம்பேர் பண்ணாதீங்க. இல்ல, நல்லா விளையாண்டாவே 162 ரன் அப்படின்னால அடிக்க முடியும். எக்ஸ்ட்ரா நிறைய நல்லா விளையாடினால அதிகபட்சம் 162 ரன். எனக்கு இல்ல டிபெண்ட் பண்றது பவுலர்ஸ் இருக்காங்க. இல்ல, எனக்கு என்னமோ இவரெல்லாம் இருக்க ரஹானேலாம் இருக்காரு, ஒழுங்கா பண்ணல, அதெல்லாம் ஒத்துக்கிறேன். இப்பயுமே அவர் பண்ணல. ரகுவன்சி ரன் அவுட் அந்த கான்ட்ரவர்சி எல்லாமே ஒத்துக்கிறேன். ஆனா டீமா பார்க்கும்போது பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அததான் சொல்றேன். வருண் சக்கரவர்த்தி ஹெட் நிக்க வச்சு எடுத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் மோசமான ஃபார்மா இருந்தாலும் ஹெட் விக்கெட் எடுப்பாரு. நீ அது உனக்கே தெரியும். அவர் வந்துட்டாங்க, ஃபார்முக்கு வந்துட்டாங்க, நம்ம அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மேல சொல்லு, நீ சொல்லு. இல்லாம இல்ல, இந்த டைம்ல கேப்டன்ஸ் நல்லா பண்ணலனா ஒருவேளை சாக் பண்ணி வேற யாரையும் கேப்டன் கொடுத்துருவாங்களா நினைப்பாங்க. ஆனா கேகேஆர்ல மட்டும் தான் அடுத்த வருஷம் நம்ம அன்சோல்டா போயிருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கு ரகானுக்கு. எப்படி பண்றான்னு தெரியல. சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இருந்து போயிருவோம். எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் பவுலிங் குயிக்கா பேசிடுவோம். ஹெட் ஃபார்ம் கொண்டாரு, அந்த பெருமை எங்களுக்கே சேரும். அதை விடுங்க. எப்படி நினைக்கிறீங்க? ஓப்பனிங் காம்போ மறுபடியும் கிளிக் ஆயிடுமா? இல்ல பேட்டிங் குறை சொல்லல, எதுவும் இல்ல. தடிக்கு விழுந்தா 200 200 அடிப்பாங்க, 220 அடிப்பாங்க. அப்படிதான் பாக்கணும். அது வந்துட்டு பேட்டிங் அதான் அவங்க டீமோட எல்லச்சாமி கிளாஸ். என்னதான் 10 ரன்னுக்கு 5 விக்கெட் போனாலும் அவர் நின்று ஆடி கொடுக்குறாரு. அதனால அந்த டீம் பேட்டிங் பத்தி எதுவுமே சொல்ல முடியாது. பவுலிங் வரணும். பவுலிங் பார்த்தீங்கன்னா ஈசான் மலிங்கா 4 ஓவர் அடிக்க முடியல, அது அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ பேட் கமின்ஸும் வந்துட்டாரு. போன மேட்ச் தான் ஒழுங்கா போடல. ஆனால் எனக்கு என்னமோ கேகேஆர் மேட்ச் ஒழுங்கா அது ஒரு 4-8 ஓவர். இவங்க கிட்ட லக்ஸூரியா இருக்கு. முன்ன உனாக்கட்டு, ஹர்ஷல் பட்டேல்லாம் வச்சு போட்டு ஒரு காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. 4 ஓவர் போட்டாலும் 60 ரன் கொடுக்குற மாதிரி இருந்தார். ஆனால் இப்போ அந்த மாதிரி ரன்னு வர மாட்டேங்குது. நிதிஷ்குமார் ரெட்டி எல்லாம் பயங்கரமா போடுறாங்க. ஒரு பேஸ் 143 எல்லாம் போடுறாங்கும் போது இந்த டீம் பவுலிங் ஸ்ட்ராங் தான், ஒத்துக்கிறேன். அது பவர் பிளேல சொதப்பனாலும் டெத் ஓவர்ல பயங்கரமா புல் பேக் பண்றாங்க. அதான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு இஷான் மலிங்காவோ 4 அதான் சன்ரைஸ் இருக்கிறது ஒரே பிளஸ். பேட்டிங்ல அதை வந்து மேனேஜ் பண்ணிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு எஸ்ஆர்ஹெச் வந்து எந்த பிச்சை கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அந்த எல்எச்சி மேட்ச் பிச்சு கொடுத்தா அது கேகேஆருக்கு சூட்டா இருந்துச்சு. அந்த ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சுல, அந்த பிச்சு கொடுத்தாங்களா எப்படி அப்படின்னு தெரியல. நம்ம கேகேஆர் எடுத்துக்கிட்டோம்னா வச்சுங்களேன், ஒண்ணு ராமன் போல் அடிக்கணும். கேம் கிரீன் செம்ம ஃபார்ம்ல இருக்கிறார். ஒரு 10 பந்து ஆனாலும் ஒரு 25 ரன் அடிச்சிடுறாரு. மத்தபடி யாரு ரிலே பண்றது? இன்க்ரீஸ் வந்து நல்லா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்ப போனாட்டம் அன்பர்ச்சுனேட் அப்செட் த ஃபீல்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லலாம். ஆனா நீங்க அடிக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. ரிங்கு சிங் கடைசி 2 ஆட்டமா அடிச்சுட்டு இந்த சன்ரைஸ் வந்து ரிங்கு சிங் அடிக்கிற மாதிரி ஃபீட் பண்ணுவாங்களாங்கிறது எனக்கு தெரியல. பவுலிங் ஓரளவுக்கு வச்சிருக்காங்க. இந்த கார்த்தி தியாகி பீமருக்குன்னு ஃபேமஸ் பண்றவர் போன 2 பீமர் போட்டு கையெழுத்த மேட்ச் மறுபடியும் சூப்பர் ஓவர் போய் ஜெயிக்க வச்சுட்டு வர்றாரு. ரொம்ப ஒரு வாரம் கேப்.
போட ஞாயிற்றுக்கிழமை விளையாண்டா இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் மறுபடியும் கேட்கறதுக்கு மேட்ச் இருக்கு. ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு வராங்க. அந்த மூமெண்டம் போகாம இருக்குதா, இல்ல அந்த மூமெண்டம் போயிருக்கா? 2 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. சன்ரைஸ் தொடர்ந்து 5 மேட்ச் வச்சிருக்காங்க. பாப்போம், மேட்ச் நல்லா இருக்கும், பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டாவே போயிருவோம். யாரு வின்னு மேட்ச் ப்ரெடிக்ஷன்? தினேஷ் நீயே சொல்லு. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நேத்து டிசி முந்தா நேத்து ஜிடிங்கும் போது அந்த கீழே இருக்க டீம்ல ஜெயிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு இன்னைக்கு கேகேஆர் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. பெருசா எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து கேகேஆரோட ரெக்கார்ட் கிடையாது, அதுவும் ரொம்ப மோசமான ரெக்கார்ட் இருக்கு. கேகேஆர் பன்னி மாதிரி சன்ரைஸ் அடிச்சிருந்திருக்காங்க. இது உனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்ல டாஸ் வந்து குரூஷியலா ரோல் பிளே பண்ண போகுது. ஏன்னா மத்தியான மேட்ச் கேட்டோம். சொல்றேன், மத்தியான மேட்ச் டாஸ் கேகேஆர் ஜெயிச்சிட்டாங்கன்னா, கேகேஆர் பவுலிங் எடுத்து பவுலிங் போட்டாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா எஸ்ஆர்எக்ஸ் ரொம்ப பேட்டிங் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஹெட் ஃபார்ம் கொண்டாரு, அதனால எஸ்ஆர்எக்ஸ் என்னமோ சொல்றேன், எஸ்ஆர்எக்ஸ் பக்கம் சாஞ்சிடுறேன். எஸ்ஆர்எக்ஸ் சொல்றேன் ப்ரோ. ஓகே ஓகே, நான் வந்துட்டு கேகேஆர்னு 100%, நான் ஒரு 90% இருந்தது, நான் ஒரு 100% சொல்றேன் கேகேஆர் வின்னுன்ட்டு. எல்லாம் நந்தா உன்னால மட்டும்தான். இல்ல ப்ரோ, பித்தலாட்டமா இருக்கு. என்ன பார்த்து அப்படியே ஆப்போசிட்டா விடுங்க. அடுத்த மேட்சுக்கு வாங்க. அடுத்தது இன்னொரு மேட்ச். சரி, அடுத்த மேட்ச் தான் முக்கியமான மேட்ச். பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஒரு 4ஆம் நம்பர் பொசிஷனுக்கு இல்ல 3ஆம் நம்பர் பொசிஷன் யாருன்னு முடிவு பண்ற மேட்ச். ஓரளவுக்கு டிசைட் ஆயிரும். ஜிடி விசஸ் பஞ்சாப். ஜிடி ஒரு அற்புதமான வின்ல இருந்து வருது, பஞ்சாப் தோல்வியில இருந்து வருது. பஞ்சாப் என்ன இந்த சேஞ்சஸ் பண்ணுவாங்களா பவுலிங்ல, இல்ல ஒரு மேட்ச் தானே கடந்து போயிருவாங்களா? மேட்ச் தானே கடந்து போயிருவாங்க. அவங்க சேஞ்சே பண்ண மாட்டாங்க. பஞ்சாப் கப் அடிக்கணும்னா இப்பயே இருக்கிறதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதை அவங்க பண்ண மாட்டாங்கிறாங்க. கேட்டா பெருமையா எல்லாரும் அதான் சொல்றேன், ஒரே மேட்ச் சொல்றேன், யாரும் கேட்க மாட்டேங்க. இல்ல அதான் ஒரே இதை கொண்டு போறோம், பிளேயர்ஸே மாத்தாம அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனையே மிடில் ஆர்டர் நேகல் வாதேராவும் அந்த பவுலிங்ல இருக்க ஒரு பிரச்சனை தான். அதை அவங்க யூஸ் பண்ணணும். பவுலிங்ல 2 பேர் அதை அவங்க யூஸே பண்ண அடி வாங்குறாரு. இல்ல உமர்சாயை கொண்டு வரலாம். அடி வாங்கினா கூட மிஞ்சி போனா 40 தான் கொடுக்குறாரு மார்க் வாங்கிச்சு. அதுக்கு மேல இல்ல அதான் சொல்றேன், மார்க் வாங்கிச்சு அடி வாங்குறன்றப்ப இந்த பார்ட்லெட் இவங்க எல்லாம் லாக்கி ஃபர்கூசன் என்ன சொல்றாரு, இந்த போன மேட்ச் சோத்தோட இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லாக்கி ஃபர்கூசன் ரீப்ளேஸ் எல்லாம் பண்ணல. லாக்கி ஃபர்கூசன் தான் நாங்க மெயின் லெவன்லயே நாங்க டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வச்சிருந்தோம். இப்ப வந்து அவருக்கு பதிலாக தான் பார்ட்லெட் விளையாண்டு இருந்தாரு. லாக்கி ஃபர்கூசன் ஸ்ட்ரைட்டாவே இனிமே ஆட போறான்ற மாதிரி தான் ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க பஞ்சாப் சைட்ல இருந்து. பார்த்தா இந்த மேட்ச் ஆடுவாரு. ஜெயிக்கும் பஞ்சாப். ஹர்ஷ்தீப் சிங் ஒழுங்கா பண்ணும். ஒரு 10 வைடு, ஒரு 2 நோபாடு, ஒரு 4 ஃபுல் டாஸ், 4 ஓபி பன் போட்டா தோத்துரும். ஆனா இது மட்டும் தான் போடுறாரு. மிஞ்சி போட ஒரு 2 நல்ல பால் போடுறாரு. ஒரு ஏர்கரு, ஒரு ஸ்விங், ஒரு அவுட் ஸ்விங், அது மாதிரி 2 பால் போடுறாரு. மீதி எல்லா பாலும் பேட்ஸ்மேனுக்கு எந்த பால் வந்து சாதகமா இருக்குதோ அந்த பால் போட்டுட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான். இந்த மேட்ச் வந்து ஜிடி முட்டி ஜெயிச்சிட்டாங்களா வச்சுங்களேன், செம்மையா இருக்கும். பாயிண்ட்ஸ் டேபிள் டோர்னமெண்ட் ரொம்ப டஃபா இருக்க போகுது. ஜிடி ஜெயிச்சதுன்னா ரொம்ப டஃபா இருக்கும் டோர்னமெண்ட். அதான் ஜிடி ஜெயிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பஞ்சாப் தான் ஜெயிக்கணும்னு இந்த மேட்சை பாக்குறேன். சரி, ஜிடி பேட்டிங் வரும். சாய் சுதர்சன், கில், பட்லர், இவங்க 3 பேட்டிங் இருக்கு. அப்புறமேட்டு பவுலர்ஸ் தான். அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? பவுலர்ஸ் இல்ல, 3 கீழே நடுவுல 3 ஜோக்கர்ஸ் இருக்காங்களா? ஐயோ ஏன் விடுங்க, அதை பத்தி நான் பேச விரும்பல. 3 பேட்ஸ்மேன் 7 பவுலர் அப்படி கணக்கு வச்சுக்கலாம். 7 வேண்டாம், 8 பவுலர்ஸ் அப்படி நான் எப்பயுமே சொல்லுவேன் 3 பேட்ஸ்மேன் 2 பவுலர். வாஷிங்டன் எதுக்கு ஏன் ஆடுறீங்க? எங்க இருந்தியா பாத்தீங்க அவர் பேட்டர்னு? எங்கேயா பாத்தீங்க? டிஎன்பில அவர் பேட்டர்னு நினைச்சோம் மாட்டாங்க. ஐயோ, வாஷிங்டன் ஆடி இருக்காரு ப்ரோ. 2018 லட்சம் ப்ரோ டிஎன்பில. 2000 ஓபனிங் இறக்குனாரு. அந்த சீசன் ஆடுவாரு. வாஷிங்னால அடிக்க முடியும். ஈ கேன் பேட்னு வச்சுட்டா கூட நம்பர் 4ல ப்ராமினென்ட்டா ஆட முடியும்னு எனக்கு தோணல. ஒரு லோயர் பேட்ஸ்மேனே கிடையாது அவரு. ஐயோ, நீங்க அதான் சொல்றாங்க, நம்பர் 4 பேட்ஸ்மேனா பாக்குறாங்க அவங்க. அவர் பவுலிங் கீழ ஒரு 6th 7th அந்த மாதிரி ஆடினாலே அவர் நல்லா. அந்த மாதிரி கூட ஆட ஒத்துக்க மாட்டாங்க. அதுதான் கரெக்ட். 9th ஆடுற அளவுக்கு அந்த டீம்ல ஆளு கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன், ஜிடி பண்ற தப்பு என்னன்னா 17வது ஒரு அவுட் ஆனாலும் வாஷிங்டன் சுந்தர் கீழே இறக்கி விட்டு அந்த இடத்துல போல்டர் மேல இருக்கிற திமாத்தேவ் மேல இருக்கிறது கிடையாது. வாஷிங்டன் சுந்தர் பேப்பர்ல என்ன இருக்குது, வாஷிங்டன் சுந்தர் மேல இறக்கி விட்டுறாங்க. அவர் வந்து மூமெண்டத்தை வந்து விட்டுறாரு.
அந்த ஆர்சிபி மேட்ச் பெங்களூர் நடந்த மேட்ச் அது மாதிரிதான் நடந்துச்சு. 230 240 ரன் போக வேண்டிய இடத்துல 200 ரன் கூட வராம தடுத்ததுக்கு காரணம் வந்து வாஷிங்டன் சுந்தரோட இன்னிங்ஸ் தான். இல்ல சரி நீங்க இத பேசுறீங்க. சரி ஷாருக் கான் என்ன சொல்லுவீங்க? வாசியாவது 2 50 அடிச்சாருன்னு நினைக்கிறேன் 40+ இந்த சீசன்ல. ஒரு பேட்ஸ்மேன் கணக்கு வைக்கிறது கூட கிடையாது. ஒரு 80 இன்னிங்ஸ் அடிட்டான், 500 ரன் கூட அடிக்கல ஐபிஎல். இல்ல நான் என்ன சொல்றேன்னா வாஷிங்டனுக்காவது எந்த பிளேஸ்ல இறக்கலாம் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதுவும் பவுலிங் போடலன்னா ஸ்குவாட்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், இம்பாக்ட் லிஸ்ட்லயே ஷாருக் கான் பேர் இருக்க கூடாது. முடிஞ்சா வெளியே தூக்கி போட்டு ஹோட்டல்ல விட்டுட்டு வந்துருவோம். ஜிடி ஸ்குவாட்லயே அவன் பேர் கூடாது. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட்ல சொல்றேன், ஜிடி மட்டும் அவன் ஷாருக் கான ரீட்டைன் பண்ணல, அவன் அன்சோல்டு. அடுத்த வருஷம் பேசிட்டு இருப்பான் நம்மளாட்டம். நாம பேசுறதுலாம் நினைக்காது. ஏன் எத்தனையோ பிளேயருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருக்கு ப்ரோ. நல்ல பிளேயர் எத்தனையோ பிளேயருக்கு நல்ல பிளேயர் எத்தனை பேர் டக் அவுட்ல உட்கார்ந்து இருக்காங்க. இல்ல ஜிடி கைண்ட் ஆஃப் ஜிடி சூப்பரா விளையாடுவான் ப்ரோ. 5 மேட்ச் 2 50 அடிப்பான் ப்ரோ. 35 பந்துக்கு குமார் கஸ்ரா நல்லா விளையாடுவான் ப்ரோ. அவனுக்கு வாய்ப்பு கிடைக்காம இவன் அந்த பிளேஸ வேஸ்ட் பண்ணிட்டுக்கிறான். ஒரு ஆட்டம் அடிக்கிறது கிடையாது. எனக்குமே அது புரியல. ஷாருக் கான் என்ன சொல்லி டீம்ல இது பண்ணிருப்போம், ஏதாவது பண்ணிருப்பாரா என்ன? குமார் கஸ்ராக்கார நம்ம எங்க இதுல இருந்து பாத்துட்டு இருக்கோம். டெல்லி டீம்ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க அவர் பேர் ஓப்பனிங் பயங்கரமா ஆடுவாரு, மிடில் ஆர்டர் நல்லா ஆடுவாரு. இவர் அஞ்சூராவது ஆர்சிபில இருக்கும்போது நல்லா இவரு மட்டும் அடிச்சிட்டு இருப்பாரு. 3 இன்னிங்ஸ் அடிச்சு. ஆமா படிதாருக்கு முன்னாடி ராவத்து தான். படிதார்லாம் அதுக்கப்புறம் தான் வந்த ஆர்சிபிக்கு. ரொம்ப அவங்க பண்ண மாட்டாங்க. இல்ல தமிழ்நாட்டு பிளேயர் தான் இல்லன்னு சொல்லல. இப்ப சாய் சுதர்ஷன் நம்ம ஏதாவது பேசுறோமா? அவரு வந்து ஒரு 7 இன்னிங்ஸ் அடிக்கல, அதுக்கப்புறம் அவர் அடிச்சார். நம்ம ஏதாவது சாய் சுதர்ஷன் நம்மளால ஏதாவது பேச முடியுமா? நீ அது பண்ணலன்னு தானே சொல்ல முடியும். ரொம்ப ஒரு டீமே எனக்கு தெரிஞ்சு இந்த பர்ஃபார்மன்ஸ் போட்டு நீ ஒரு 40 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தா பால் போட்டிருப்பாங்க, டீம் மேல இருந்திருக்கும். டாப் 4ல இருக்க வேண்டிய டீம் இது. 3 பேர்த்து வச்சு நகராஜியோட பிளான் எல்லாம் கரெக்ட் தான், ஆனா உன்ன எடுத்ததுதான் தப்பு. இல்ல ஜிடி எனக்கு எப்படியே பிடிக்கும்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ மத்த எந்த ஐபிஎல் டீமே பெருசா விரும்புறது இல்லையா. சென்னை சூப்பர் கிங்ஸே பெருசா எடுக்க மாட்டாங்க, டக் அவுட்ல தான் குறைச்சிப்பாங்க. ஆனா இவங்க ப்ராமினென்ட்டா ஆடுறாங்க. சாய் கிஷோரா இருக்கட்டும், சாய் சுதர்ஷனா இருக்கட்டும், சிவம் சிவசாரி, இவரு சந்தீப் வாரியர்லாம் ஆடினதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய தமிழ் பிளேயர்ஸுக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க ஷாருக் கான் அவங்க டீமுக்கே அந்த பிளேஸுக்கு ஒரு சுமையா இருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாம் தேவையில்லாத ஒரு பிரஷர் போறாங்க. எப்பயுமே பாத்துட்டுனா பவுலர்ஸ் மட்டும் தான் எடுப்பாங்க, பேட்ஸ்மேன் எடுக்கவே மாட்டாங்க. முரளி விஜய், பத்ரிநாத்துக்கு அப்புறம் யாருமே தமிழ்நாட்டு பெரிய பேட்ஸ்மேன் இல்ல. அதுதான் அதுக்கப்புறமும் நம்பி உன்னதான் எடுத்திருக்கேன். பேட்ஸ்மேனே இப்ப தேடி பார்த்தா தமிழ்நாட்டு பிளேயர் நீ மட்டும்தான். மற்றபடி ஆல்ரவுண்டர்னு சொல்ல வாஷிங்டன் போயிருவாரு. அவங்க தான் பேட்ஸ்மேனா நம்பிட்டு இருக்காங்க. இப்படி இப்ப இருக்கையில நீ இப்படி பேட்டிங் ஆனா அது எப்படி எடுப்பாங்க? அடுத்த பவுலர்ஸ் மட்டும் தான் போவாங்க. இதுக்கும் எத்தனை சான்ஸ் கிடைச்சது அத பாக்கணும். எல்லா மேட்சுமே ஒரு ஐபிஎல் சீசன்ல 16 மேட்ச் ஆடுறாங்கன்னா அட்லீஸ்ட் 10 மேட்ச் 8 மேட்ச் சான்ஸ் கிடைச்சிருக்கு ஷாருக் கானுக்கு. அதை அவர் யூஸ் பண்ணவே இல்ல. பேசுறது அவசியமே கிடையாது. அவங்க ஷாருக்கான ஆடுவாங்க, அவன் வந்து 10 பந்து ஒரு 7 ரன் அடிச்சுட்டு 15 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவான். நீட்டா கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிடுவான். ஏதாவது மேட்ச் பண்ணிட்டு போவான். வாஷிங்டன் சுந்தரதே மாட்டான். சன்ரைஸ்ல இருந்து ஸ்கேம் பண்ணிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு டீமா ஸ்கேம் பண்றான். சன்ரைஸ் ஸ்கேம் பண்ணான், குஜராத் ஸ்கேம் பண்றான், ஆர்சிபி ஸ்கேம் பண்ணான். ஸ்கேம் பண்ணாத ஒரே டீம் வந்து ரைசிங் புனே சூப்பர் கிங்ஸ் மட்டும்தான். வேற எல்லா டீமும் ஸ்கேம் பண்ணிருக்கான். உங்களுக்கு ஒரு இது சொல்றேன். இந்த ஐபிஎல்ல 9 மேட்ச் விளையாண்டுருக்காரு ஷாருக் கான். அவரோட ஹையஸ்ட் எவ்வளவு தெரியுமா? 17 ரன். நான் கூட 23 நினைச்சேன். ஏதோ ஒரு மேட்ச்ல 20 அடிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு. 20 ரன் கூட சொல்லி எப்படியா நீங்க பினிஷர் மிடில் ஆர்டர்னு வச்சிருக்கீங்க? ஒரு 30 இருக்கணும்ல. சரி ஸ்ட்ரைக் ரேட் எவ்வளவு தெரியுமா? 130. ஓப்பனிங் ஸ்ட்ரைக் ரேட், ஓப்பனிங்கே இந்த ஸ்ட்ரைக் ரேட் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இங்க மிடில் அது பினிஷர் ரோலுக்கு 130 ஸ்ட்ரைக் ரேட் எப்படி ஒத்துக்குவீங்க? இதுக்கும் ஜிடி தான் இந்த இதுலயே லீஸ்டா 6 அடிச்சது இந்த ஐபிஎல் இது வரைக்கும். 56 அடிச்சிருக்காங்க. இல்ல இதோட கொடுமை 9 மேட்ச் விளையாண்டு இருக்காரு. அதுல எத்தனை 4 தெரியுமா அடிச்சிருக்காரு? 3 4 அடிச்சிருக்காரு. மேட்சிங் ஒரு கணக்கு. அது பினிஷர் 6 2 6 அடிச்சிருக்காரு. புவனேஸ்வர் குமார் நேத்து அடிச்சாரு 20 ரன்.
அந்த அங்குல் கம்போஜ் இங்க பாரு, அங்குல் கம்போஜ் ஒரு மேட்ச் தான் விளையாண்டா 2 4 ஒரு 6 அடிச்சிருக்கான். மூணு சிக்ஸ் அடிக்கல சுப்ராஜ் தேஷ்பாண்டே. என்னமோ பண்றாரு. இருங்க ஒரே நிமிஷம் இருங்க, ரபாடாவோட இதை பார்ப்போம். அப்பனா ரபாடா இந்த இன்னிங்ஸ் என்ன பண்ணிருக்காருன்ட்டு சொன்ன மாதிரி. ரபாடா நல்ல பேட்ஸ்மேன். நீங்க வந்து ஷாருக் கான் கம்பேர் பண்ணீங்கன்னா ரபாடா தான் சூப்பர் பேட்ஸ்மேன். என்னங்க இவரு அவரோட அதிகமா இருக்காரு, அவரோட மோசமா அடிக்கிறாரு. 9 மேட்ச் பேட்டிங் பண்ணிருக்காரு, 2 இன்னிங்ஸ்ல பேட்டிங் வந்திருக்கு. 2 இன்னிங்ஸ் பேட்டிங்ல ஒரு 3 4 2 6 அடிச்சிருக்காருங்க. அதே ரெக்கார்ட் அப்படியே. ரபாடா சூப்பர் பேட்ஸ்மேன். இது வந்து ரபாடாவை நீங்க 4வது இடத்துல இறக்கி விடுங்க, சிராஜ் 5வது இடத்துல இறக்கி விடுங்க, அப்பயாச்சும் பேட்டிங் இருக்கும். நீ ஷாருக் கானும் வாசிலாம் நம்பி போவாதீங்க, தயவு செஞ்சு நம்பி போவாதீங்க ப்ரோ. நீ பஞ்சாப் பக்கம் வாங்க. அந்த டீம் ஒரு டீம் நம்ம உள்ள பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அந்த மிடில் ஆட்ட இல்ல. நான் எனக்கு என்னன்னா, நம்ம பேசினா அவங்க வந்துட்டு அடுத்த மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நம்ம பேசணும் அவன் பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி, எனக்கு வந்து ஒரு நல்ல டீம் டாப் ஆர்டர் எப்பயுமே ஷைன் ஆகுறாங்க, டாப் பவுலிங்கும் ஷைன் ஆகுது. இந்த மிடில் ஆர்டர்ல உட்காந்து ஒரு 2 வருஷமா 3 வருஷமா ஸ்கேம் அடிக்கிறாங்களே, அதுதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. சரி ஓகே, அதை விடுங்க, அந்த டீமை புறம் தள்ளிட்டு மக்களின் தலைவனுக்கு வருவோம். மக்களின் தலைவன் என்ன ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுவாரா? அவ்வளவு பேட் கேப்டன்லாம் கிடையாது, சேஞ்சஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. என்ன பண்ண நினைக்கிறீங்க? ஒரு சேஞ்சஸ் கூட பண்ண மாட்டாரு, அதே பிளேயிங் லெவலோட தான் போவாரு. இந்த மேட்ச் பாப்பாங்க, இந்த மேட்ச் பாப்பாங்க. பவுலிங்ல மட்டும் சொதப்புறாங்க ப்ரோ. பவுலிங் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்கணும். பிரியான் சரியா இன்னைக்கு அடிப்பானு தெரியல. சிராஜும் ரபாடாவும் 5 ஸ்பெல்ல இருக்காங்க. 2 பேரும் வந்து எரி நெரிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் டீம் இன்னைக்கு கொஞ்சம் ஹை ஸ்கோரா இருக்காரு எனக்கு தெரிஞ்ச. 160 to 170 180 மேட்சே போகும் நினைக்கிறேன். இல்ல நம்ம ஓப்பனிங் 2 பத்தி இல்ல சொன்ன 2 பத்தி பெருசா ஹை ஸ்கோரா போறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்படி நான் ஒத்துக்க மாட்டேன் பஞ்சாப் டீம். ஆனா ஜிடி ஒன்னு அழகா என்ன பண்றாங்கன்னா, டாஸ் ஜெயிச்சு பவுல் ஃபர்ஸ்ட் போட்டுறாங்க. அந்த 160க்குள்ள மடக்கிறாங்க. 155 160 அடிச்சா தோத்துருவாங்க. 155 அதையுமே அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுதான் சொல்றேன், 160 அடிச்சா தோத்துருவாங்க. 155க்குள்ள அதுக்குள்ள 200 அடிச்சா முடியாது. 200ல 180 கிடையாது. நாம என்ன பேசணும், பஞ்சாப் நீங்க ஜிடி டீம் 200 திருப்பி அடிக்கலாம். அவ்வளவு எக்ஸ்ட்ரா நெட் பவுலிங் டீம் கிடையாது இல்ல. புரியுது. இல்ல நாம என்ன பேசணும், ஜிடி வந்து ஒரு 160 பிளஸ் டீம். இது வரைக்கும் ஜெயிச்ச மேட்ச் எல்லாம் எடுத்து பாருங்க, எந்த மேட்சுமே 200ல சேஸ் பண்றேன், எல்லாம் 160 பிளஸ் தான். பஞ்சாப் வந்து ஒரு 210, ஏன்னா நைட்டு தான் மேட்ச் நடக்குது. போன மேட்ச் மாதிரி நைட்டுமே நல்லா போட்டாங்க. ஆக்சுவலா இந்த இவங்க ஜிடி ஆர்சிபி மேட்ச்ல நைட்டு நல்லா போட்டாங்க. அதே மாதிரி பவுலிங் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போட்டாங்கன்னா ஒரு 200க்குள்ளேயே மடக்கிட்டாங்கன்னா ஜிடி கண்டிப்பா ஜெயிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா மேட்ச் நானும் ஜிடியோட தான் போறேன். சரி ஓகே, மேட்ச் ப்ரெடிக்ஷன் அதெல்லாம் அதுங்காட்டியுமே ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. யாரு வேணும் தினேஷ், நீயே சொல்லிடு. நாங்க 2 பேரும் சொல்லிட்டோமே, நீங்க சொல்லு. பஞ்சாப் என்ன பஞ்சாப் மக்கள் தலைவனை பத்தி உங்களுக்கு தெரியல? வாய்ப்பே இல்ல, ஜிடி ஜெயிக்க வாய்ப்பே இல்ல கைஸ். அவன் என்னமோ உளறிட்டு இருக்கான். யாரு கூட பை கோத்திருக்கீங்க தெரியல. பிடிக்கிறது கஷ்டம். ஜிடி கிட்ட பவுலிங் இருக்கு, பேட்டிங் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா பஞ்சாப் ரொம்ப ரொம்ப சுமாரான பவுலிங். அந்த சுமாரான பவுலிங் டாப் 3 அடிச்சிருவாங்க கண்டிப்பா. பாருங்க, அங்கேயாவது ஒரு 4 விக்கெட் எடுக்கணும். 2 விக்கெட் எடுத்தா முடிஞ்சது டீம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேமர்ஸ் நீங்க பாருங்க, பஞ்சாப்ல பிரியான் சாரியாவும் பிரப்சிம்ரன் சிங்கும் 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆயிட்டாங்கன்னா வச்சுங்களேன், அதுக்கப்புறம் 150 ரன் அடிக்கிறது என்ன வரும்? பஞ்சாப் 150 அடிச்சு 160 170 அடிச்சுட்டா ஜிடில அதே மாதிரி 2 விக்கெட் விழுந்துட்டு யார் அடிப்பாங்க நீ சொல்லு? நீங்க 2 விக்கெட் எடுக்கிற அளவுக்கு ஜிடில பஞ்சாப்ல யார் பவுலிங் இருக்கா? ஹர்ஷ்தீப் உனக்கு பாரு, திடீர்னு ஃபார்ம் வந்தாருன்னா ஒரு நல்ல பால் உள்ள ஆரம்பிச்சு. ஹர்ஷ்தீப் சிங்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். அவன் ஓடியா ஸ்லோ பால் போட்டுட்டு தரான் 145 பேச வச்சுக்கிட்டு. சரி ஓகே பாப்போம். நீங்க நான் பஞ்சாப் சைடு போறேன், நந்தம் கூட கை கொடுத்தா உங்களுக்கு தோல்விதான், இதை புரிஞ்சுக்கணும் நீங்க. இதெல்லாம் இல்ல, டீசெண்டா இப்ப ரெண்டு டீமுக்குமே ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா இங்கேயுமே உங்களுக்கு ரபாடா சிராஜ்னு ஒரு காம்போ இருக்கு. அங்கேயுமே நீங்க அஸ்தீப் ஷைன் போட்டாருன்னா அஸ்தீப் லாக்கி ஃபர்கிசன் ஒரு காம்போ இருக்கு. 2 பேர்னாலையுமே பண்ண முடியும். நடந்து வந்தா நீங்க வந்து போட்டுக்கலாம், ஃபிட்னஸே லேட்டுங்குது. நீங்க அவனை கொண்டு வர வச்சுட்டு இருக்கீங்க டீம்ல, உங்களுக்கு கண்டெயின் பண்றதுக்கு ஒரு தோழர் கிடையாது. அதான் பிரச்சனை பஞ்சாப்ல.
சரி, ஓகே. நம்ம ரொம்ப இந்த போது இந்த இதோட கேள்விக்கான நேரத்துக்கு வந்துருவோம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச்சா இருக்க போதா, பவுலிங் பிச்சா இருக்க போது. ஃபர்ஸ்ட் பேசும்போது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் விசஸ் கேகேஆர் மேட்ச்ல பார்த்துட்டிங்கன்னா யார் அதிக விக்கெட் எடுப்பா அப்படின்னு ஒரு பவுலர் நேம் தனியாக கமெண்ட் பண்ணுங்க. இது ஜிடி விசஸ் பஞ்சாப்லேயும் அதே கேள்வி தான். யார் அதிக விக்கெட் எடுப்பாங்கன்னு ஒரு பவுலர் தனித்தனி கமெண்ட்டாக போடுங்க. ஒட்டுக்கா போடுறனாலும் போடுங்க, தனித்தனியாக போடுறனாலும் போடுங்க. போட்டு ப்ரைஸை வின் அடுத்த வீடியோல பாக்குறோம். உங்க ப்ரெடிக்ஷனை சொல்லுங்க. அதே மாதிரி லைவ் இருக்கு இந்த மேட்ச்சுக்கு. மேட்ச் முடிஞ்சதுமே ஜிடி பஞ்சாப் முடிஞ்ச வாட்டி நாங்கள் லைவ் வரோம். சன்ரைஸ் மேட்ச் முடிஞ்ச வாட்டி நாங்கள் லைவ் வரல. ரெண்டு மேட்ச்சும் முடிச்சுட்டு கடைசி அப்படியே நைட் லைவ் வரோம். மறக்காம லைவுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாய் பாய் பாய்.